நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 10. பெருநோன்பு 4. பேரரசி உணவருந்தி கொண்டிருக்கிறார் என்று சத்தியசேனை சொன்னாள். அசலை, நாங்கள் காத்திருக்கிறோம் என்றாள். சத்தியவிரதை, உணவுண்கையிலேயே உங்களிடம் பேச விரும்புகிறார்களா என்று கேட்டு சொல்கிறேன் என்று உள்ளே சென்றாள். அவளுடன் வந்த காந்தார இளவரசியர் ஸ்வாதா, துஷ்டி, புஷ்டி, ஸ்வஸ்தி, ஸ்வாகா, காமிகை, காளிகை, சதி, கிரியை, சித்தி, சாந்தி, மேதா, பிரீத்தி, தத்ரி, மித்யா ஆகியோர் நின்றனர். அவர்கள் வருவதை கண்டதுமே சத்தியசேனையின் முகம் மாறிவிட்டது. அவர்களின் விழிகளை ஏறிட்டு நோக்க அவள் அஞ்சுவது போல தோன்றியது. கோசல இளவரசிகளான காமிகை, கௌசிகை, கேதுமதி, வசுதை, பத்ரை, சிம்ஹிதை, சுகர்த்தை ஆகியோர் தனியாக அப்பால் நின்றிருந்தார்கள். அவர்களுடன் அவந்தி நாட்டு இளவரசியரான அபயை, கௌமாரி, சகை, சுகுமாரி, சுகிர்தை, கிருதை, மாயை, வரதை, சிவை, முத்ரை, வித்யை, சித்திரை ஆகியோர் இணைந்து கொண்டனர். வேசர நாட்டு இளவரசியரான குமுதை, கௌமாரி, கௌரி, ரம்பை, ஜெயந்தி ஆகியோர் ஒட்டர நாட்டு அரசியர் விஸ்வை, பத்ரை, கீர்த்திமதி, பவானி, வில்வ பத்திரிகை, மாதவி ஆகியோருடன் பிரிதொரு குழுவாக நின்றிருந்தனர். அவர்களின் மூச்சொலியும் ஆடை நலுங்கும் ஒலியும் பெரிய கூடத்தை நிறைத்திருந்தது. சத்தியவிரதை வெளியே வந்து, இத்தனை பேர் உள்ளே செல்ல முடியாது. அக்கை உணவருந்தி முடித்து விட்டார். கை கழுவியதும் வெளியே கூட்டி வருகிறோம் என்றாள். அசலை, நன்று என்றாள். சத்தியவிரதையும் அவள் விழிகளை நோக்குவதை தவிர்த்தாள். அவர்கள் எவரும் எவர் விழிகளையும் நோக்கவில்லை. கூடத்தின் சாளரங்களில் திரைச்சேலைகள் அலை பாய்ந்து கொண்டிருந்தன. மூஷிக குலத்து இளவரசியர் கமலை, ருத்ராணி, மங்களை, விமலை, பாடலை, உல்பலாஷி, விபுலை ஆகியோர், காமரூபத்து இளவரசியர் ஏகவீரை, சந்திரிகை, ரமணை, நந்தினி, ருக்மிணி, அபயை, மாண்டவி, சண்டிகை ஆகியோருடன் உள்ளே வந்தனர். உள்ளே இருந்தவர்கள் அவர்களை விழிகளால் வரவேற்றனர். எப்படி இயல்பாகவே நூற்று வரும் பல தனி குழுக்களாக ஆகிக் கொள்கிறார்கள் என அசலை வியந்தாள். நூற்றுவர் என்பது ஒரு குழு அல்ல, திரள். திரளாக இருப்பது நெருக்கடிகளில் ஆற்றலையும் பாதுகாப்புணர்வையும் அளிக்கிறது. ஆனால் சிறு குழுக்களே அன்றாடத்துக்கு உதவுவன, பகிர்வதற்கும் பிறரை உருவாக்கி கொண்டு வெறுப்பதற்கும். இந்த நூற்றுவரும் மடிப்பு மடிப்பாக விரிந்து சென்ற அரண்மனைகளுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சார்ந்தும் வெறுத்தும் புறம் கூறியும் இக்கட்டுகளில் உதவியும் வாழ்க்கையை கழித்து விட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நெற்றியோரம் நரைவரிகள் எழுந்திருந்தன. கண்கள் நிழல் கொண்டிருந்தன. ஆனால் முதுமையை முதலில் வெளிக்காட்டுவது பற்கள். அவை ஈறுகளிலிருந்து நீட்டிக்கொள்வது, வாயை சூழ்ந்து விழும் கோடு. நானும் இப்படித்தான் இருக்கிறேனா என அசலை எண்ணிக்கொண்டாள். இன்னமும் கூட எனக்கு அகவை தெரியலாம். இவர்கள் அனைவரிலும் விளக்கவியலாத சிறுமியறியல் போன்றும் திகழ்கிறது. அவர்கள் விழிகளை உருட்டி தலையை ஆட்டி பேசிக் கொள்கையில், வாய்ப்பொத்தி கண்கள் ஒளிர நகைக்கையில், ஒருவரோடொருவர் தாழ்ந்த குரலில் பூசலிடுகையில், துயர் கொண்டு கண்ணீர் மல்குகையில் அவர்களுக்கு 15 அகவை கடக்கவில்லை என்றே தோன்றும். இந்த அரண்மனைக்குள் காலமில்லை போலும். எவரையும் சந்திக்காமல், எந்த இடர்களிலும் தொட்டுக்கொள்ளாமல் இவர்கள் காலத்தை கடந்து வந்துவிட்டார்கள். அகவை என்பது வாழ்தலின் தடம். இவர்கள் வாழவே இல்லை. நாளை இவர்களின் உடல்கள் முதுமை கொண்டு சிதையில் ஏறுகையில் ஆத்மா காற்றில் எழுந்து நின்று ஏன் என்றறியாது தவிக்கும் போலும். பிரிதொரு பிறவி கொண்டு துயர்களும் உவகைகளுமாக இருண்டும் ஒளிர்ந்தும் வாழ்ந்து நிறைந்தால் ஒழிய இவர்களுக்கு விண்ணுலகில்லை. அவ்வெண்ணங்களை கருதி அவளே உள்ளத்துள் புன்னகைத்து கொண்டாள். மச்ச நாட்டு இளவரசியர் சிம்ஹிகை, தாரை, புஷ்டி, அனங்கை, கலை, ஊர்வசி, அமிர்தை ஆகியோர் மல்ல நாட்டு இளவரசியர் தேவமித்ரை, தேவபிரபை, தேவகாந்தி, தேவமாயை, தேவகி ஆகியோருடன் வந்தனர். மச்சர்களும் மல்லர்களும் நிஷாதர்களிடமிருந்து எழுந்து வந்த அரச குடியினர். அவர்களின் குலம் அவர்களின் தோற்றத்திலேயே தெரிந்தது. கரிய பெரிய உடல்களும் எருமை விழிகளும் ஒளிரும் வெண்பற்களும் கொண்டவர்கள். உட்களத்தின் இளவரசியர் திதி, சொரசை, பானு, சந்திரை, யாமி, லம்பை, சுரபி, தாமரை ஆகியோர் வந்தபோது
அவர்கள் முறைப்படி சொல் உரைத்தாலும் வெளிர் நிறமும் சிறிய விழிகளும் ஒடுங்கிய தோள்களும் கொண்ட அவர்களுடன் ஒன்றாக சேரவில்லை. இரு வண்ண பறவைகள் என தனியாகவே அவர்கள் குழு கொண்டனர். விதேக நாட்டு இளவரசியர் துஷ்டி, வபு, சாந்தி, சித்தி ஆகியோர் ஔஷதி, இந்திராணி, பிரபை, அருந்ததி, சக்தி, திருதி, நிதி, காயத்ரி ஆகிய திரிகர்த்தர் நாட்டு இளவரசிகளுடன் உள்ளே வந்தனர். அனைவரும் வந்துவிட்டார்களா என எண்ணி பார்க்க வேண்டும் என அசலை எண்ணியதுமே அறியாது புன்னகைத்தாள். அப்புன்னகை சத்தியசேனையை சீண்டியது போல அவள், எவர் பேரரசியிடம் பேசப்போகிறீர்கள் என்பதை முன்னரே வகுத்து கொள்க. அக்கை அமர்ந்த பின் இங்கே கூச்சல்கள் எழலாகாது என்றாள். நான் மட்டுமே பேசப்போகிறேன் என்றாள் அசலை. மச்ச நாட்டு அரசி தாரை, நானும் பேச வேண்டுமென்று வந்துள்ளேன் என்றாள். அசலை அவளை திகைப்புடன் பார்த்தாள். அவளை முன்னரே கண்டதாக கூட நினைவு சொல்லவில்லை. நான் விகர்ணரின் துணைவி என அவள் அசலையின் திகைப்பை கண்டதும் சொன்னாள். ஆம், நினைவு கூறுகிறேன் என்றாள் அசலை. அந்த பெண் அதற்கு முன் எங்கும் குரல் எழுப்பியதை அவள் கேட்டதே இல்லை. சத்திரிய குலத்து அரசர்கள் நடுவே அவள் குலத்தவர் சேடியர் போலவே உடல் அசைவு கொண்டிருப்பார்கள். ஆம், நீயும் பேசலாம், ஆனால் ஓரிருவரே பேச முடியும். பேசுபவர் எவர் என்பதை இப்போதே சொல்லிவிடுங்கள் என்றாள் அசலை. வேறு எவரும் எதுவும் சொல்லவில்லை. தாரை, நான் பேசுகிறேன் என்றாள். அசலை அவளை நினைவு கூர்ந்தாள். விகர்ணன் மணந்த காந்தார நாட்டு விருஷகரின் மகள் மித்தியை மகப்பேரில் இறந்த போது அவன் மறுமனைவியாக அவளை மணந்தான். மச்ச நாட்டு இளவரசியும் வாதவேகனின் அரசியுமான அனங்கையின் இளையவள் அவள். மெலிந்த சிற்றுருவுடன் சிறுமியைப் போல வந்தவள். அரண்மனையின் சூழலில் முற்றிலும் அயலவளாக தன் தமக்கையின் சேடி என திரிந்தவள். காலை சற்று தட்டினாலே மயிர் சிலிர்த்து விழித்து உறையும் எலி போன்றவள். ஆனால் அவள் அனைத்தையும் கூர்ந்து நோக்கும் விழியொளி கொண்டிருந்தாள். கூர்ந்து நோக்குபவர்கள் எப்போதும் கடந்து விடுகிறார்கள். சத்தியசேனை காந்தார இளவரசி சுவாதாவிடம், நீ பேச வேண்டாமா என்றாள். சுவாதா ஆம் என்று தலை அசைத்தாள். அப்படியென்றால் பேச வேண்டும் என சொல்வதற்கென்ன, மண்பாவை என நின்றிருக்கிறாய் என்றாள் சத்தியசேனை. சுவாதா தலை குனிந்தாள். சத்தியவிரதை உள்ளிருந்து வந்து, பேரரசி வருகிறார் என்றாள். இரு சேடியர் வந்து காந்தாரி அமர்வதற்கான இருக்கையை பட்டு விரித்து செம்மையாக்கினர். பேரரசி கால் வைப்பதற்கான பட்டுத்தலையணை பீடத்தின் அருகே கொண்டு வைக்கப்பட்டது. அந்த ஏற்பாடுகள் வழியாகவே நுண்வடிவில் அவள் வந்துவிட்டதாக தோன்றியது. அங்கிருந்த ஒவ்வொரும் அவள் இருப்பை உணரத் தொடங்கினர். அணியாடைகளை சீர்படுத்தினர். நிமிர்ந்தும் தனித்தும் நின்றனர். சத்தியசேனை குரல் கொடுத்ததும் பணிப்பெண் முன்னால் வந்து சங்கு ஊதி, பேரரசி காந்தாரி வருகை என்றாள். காந்தாரியின் உருவம் வாயிலில் தோன்றியதும் மருகியர் அனைவரும் ஒரே குரலில் வாழ்த்துரைத்தனர். சத்தியவிரதையின் தோளை பற்றியபடி பெருமூச்சு விட்டு கொண்டு மெல்ல காந்தாரி நடந்து வந்தாள். அவளுடைய பெரிய வெண்ணிற உடலில் தசைகள் அலையடித்தன. கழுத்திலும் தோள்களிலும் மென் தசை நனைந்த வெண்பட்டு என ததும்பி அசைந்தது. சின்னஞ்சிறிய கால்களால் அவள் எடையை தாழ முடியவில்லை. பெரிய கைகளின் முடிவில் மிகச் சிறிய மணிக்கட்டும் குழந்தைகளுடையது போன்ற உள்ளங்கையும். அவள் மெல்ல பட்டு பீடத்தில் அமர்ந்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். என்னடி, நேற்று தான் வந்தீர்கள், என்ன மீண்டும்? அசலை, நான் தான் தங்களை சந்திக்க விரும்பினேன், இவர்களும் உடன் இருக்க விழைந்தனர் என்றாள். நீதான் நாளும் வந்து என்னை பார்க்கிறாயே, பிறகென்ன என்றாள் காந்தாரி. இது அரச முறையான சந்திப்பு பேரரசி என்றாள் அசலை. காந்தாரியின் முகம் சுருங்கியது. மற்ற பெண்களை நோக்கி செவி கூர்ந்த போது அவள் முகம் கோணலாக திரும்பியது. பெரும் மூச்சு விட்டு சொல் என்றாள் அசலை. பேரரசி, இப்போது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்திருப்பீர்கள் என்றாள். பெரும் போர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அரசியலாளர் சொல்வதை பார்த்தால் 1 மாதத்திற்குள் போர் மூண்டுவிடக்கூடும். நாடெங்கிலும் இருந்து படைகள் அஸ்தினபுரி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தெற்கே திருவிடத்திலிருந்தும் தமிழ் நிலத்திலிருந்தும் கூட படைகள் கிளம்பி வருகின்றன. காந்தாரி தலை அசைத்தாள். பாரத வருஷம் கண்டவற்றிலேயே பெரும் போராக அது இருக்கலாம்.
இங்கே என்னென்னவோ முரண்கள் சென்ற நூற்றாண்டுகளாகவே வளர்ந்து வந்துள்ளன. சத்திரியர்களுக்கும் பிற குடியரசர்களுக்கும் பூசல், தொல்குடிகளுக்கும் பிறருக்குமான பூசல், கடல் வணிகத்தால் வளர்ந்த நாடுகளுக்கும் உள்நில நாடுகளுக்குமான வணிகச் சிக்கல்கள், சாலைகளில் சுங்கவரி கொள்வதை பற்றிய மோதல்கள், தொல்வேதங்களுக்கும் எழும் வேதங்களுக்குமான கருத்து போர், நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு சிக்கலானவை அவை. அனைத்தும் இந்த ஒற்றை முனையில் இன்று கூர்கொண்டு நின்றிருக்கின்றன. நம் குடிப்போரில் பாரத வருஷம் தன் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து கொள்ள எண்ணுகிறது. வீழ்வது நம் குருதி அரசே என்றாள் அசலை. நம் இளமைந்தரே இப்போரில் முதற் களப்பலியாவர். நாம் நம் குடிப்பூசலை நமக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டும். குடும்ப பூசலில் ஊர் தலையிட்டால் அது அக்குடும்பத்தையே பலி கொள்ளும் என சிற்றூரில் கூட பேசிக்கொள்வதுண்டு. இந்த போர் பொருளற்ற பேரிழப்பு. அதற்கு நாம் ஒப்புக்கொள்ளலாகாது. காந்தாரி ஏதோ சொல்வதற்குள் அசலை குரலை உயர்த்தி, நாம் பெண்கள், நாம் செய்வதற்கு எல்லை உண்டு. நாம் சொல்வதை அவர்கள் இதுவரை பொருட்படுத்தியதில்லை, இனிமேல் பொருட்படுத்துவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் முழு மூச்சாக முயலவில்லை என்றே சொல்வேன். நம் உயிரையும் முன்வைத்து எதிர்க்கவில்லை. நம் மைந்தருக்கு முன் நாம் இருப்போம் என நாம் அவர்களிடம் இன்னும் சொல்லவில்லை. காந்தாரி அமைதி எழுந்து தலையை அசைத்தாள். அவளுடைய சிறிய சிவந்த வாய் திறந்து மூடியது. மீண்டும் பெரும் மூச்சு விட்டு, மூத்தவள் எங்கே என்றாள். அக்கை உங்களிடம் தனியாக பேசுவார்கள். இளையவர்களுடன் வந்து உங்களை சந்திக்கும்படி அவர்கள்தான் சொன்னார்கள் என்றாள் அசலை. என்ற காந்தாரி மீண்டும் தலையை அசைத்து கொண்டே இருந்தாள். அவள் விழிகள் நெடுநாட்களாகவே நோக்கின்று இருந்தமையால் சூழுணர்வை முற்றாகவே இழந்து விட்டிருந்தாள். அங்கிருந்து எழுந்து செல்ல விரும்புபவள் போல தோன்றினாள். மூச்சு திணற முனகியபடி கைகளால் துழவி காந்தாரி சத்யை என்றாள். சத்யசேனே அக்கையே என்றாள். இளையவள் எங்கேடி? சத்யவிரதே. இங்கிருக்கிறேன் அக்கை என்றாள். என் நசியம் எங்கே என்றாள் காந்தாரி. சத்யவிரதை சிறிய தந்த சிமிழை அளிக்க அதை வாங்கி மூக்கில் வைத்து அதிலிருந்த ஊசித்துளை வழியாக ஏலக்காய் சுக்கு பொடியை சற்று உறிஞ்சினாள். முகம் இழுபட்டு கோணலாகியது. ஓங்கி தும்மி அடங்கினாள். சத்யவிரதை அளித்த பட்டு துணியால் மூக்கை துடைத்து கொண்டாள். அசலையிடம் திரும்பி, அசலைதானே பேசிக் கொண்டிருந்தாய்? பேரரசி, நான் சொன்னவற்றை தாங்கள் உளம் கொள்ள வேண்டும். இது எங்கள் மைந்தரின் வாழ்வு. உங்கள் மருகையர் அனைவரும் இங்கே வந்துள்ளோம். இந்த போர் எவ்வகையிலேனும் நிறுத்தப்பட்டாக வேண்டும் என்றாள் காந்தாரி. நாம் என்னடி சொல்வது? தீர்வை மூத்தவர்கள் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள். மூத்தவர்கள் அதில் தோற்றுவிட்டார்கள். எப்போது பெண்ணை அவை நடுவே துகிலிருந்த போது நோக்கி இருந்தார்களோ அப்போதே அவர்கள் அதற்கான ஆற்றலை இழந்து விட்டார்கள். நாம் சொல்லியாக வேண்டும். இந்நாடே பாண்டவர்களுக்குரியது. அனைத்து அரச முறைகளின்படியும் இது அவர்களுக்குரிய நிலம் என்றாள் தாரை. என்னடி சொல்கிறாய் என்றாள் காந்தாரி. ஆம், இது அவர்களின் நிலம். அவர்கள் வைத்து இழந்தது மட்டும் அல்ல, மொத்த அஸ்தினபுரியே அவர்களின் தந்தை பாண்டு வழியாக அவர்களுக்குரியதே என்றாள் தாரை. அவர்களுக்கு காண்டவ பிரஸ்தத்தை மட்டும் அளித்து அனுப்பியதுதான் முதல் பெரும் பிழை. அங்கு நம் குரல் எழுந்திருக்க வேண்டும். அப்போது செய்த பிழையே பெருகி பெருகி பூத பேருருவென நம் முன் வந்து நின்றிருக்கிறது. சீற்றத்துடன் கை நீட்டி முன்னால் வந்த சத்யசேனை, என்ன உளறுகிறாய்? இது பாண்டுவுக்கு 18 ஆண்டு காலம் மட்டும் ஆட்சி செய்யும் பொருட்டு அளிக்கப்பட்டது. பட்டத்து இளவரசன் துரியோதனன் அகவை நிறையும் போதே இயல்பாகவே அவனுக்கு வந்து விட்டது என்றான். இது எந்த ஒரு வழக்கம்? முன்பு பாரத வருஷத்தில் இது நடந்துள்ளதா என்ன என்றாள் தாரை. அரச முடி என்பது முற்றுரிமை கொண்டது. முடி சூட்டி கொண்டவர் அதை தெய்வங்களிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறார். எந்த மானுடரும் அதை அளிக்கவில்லை என்றே நெறி நூல்கள் சொல்கின்றன. பாண்டு முடிசூட்டி கொண்டதுமே இந்நாட்டின் முழு முதல் உரிமையாளர் ஆகிவிட்டார். அவர் அளித்தால் ஒழிய இந்நிலம் பிறருக்குரியதல்ல. அவர் அளித்திருந்தாலும் கூட அவர் மைந்தர் அதை மறுக்க நூல்கள் ஒப்புகின்றன. சத்யசேனை திகைத்து விட்டாள்.
உதவிக்கு என அவள் சத்தியவிரதையையும் அசலையையும் பார்த்தாள். காந்தாரி, அதை இப்போது நாம் பேச வேண்டியதில்லை என்றாள். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? தாரை, நாட்டை அவர்களிடம் அளிக்க வேண்டும். அவர்கள் அளிக்கும் நிலத்தை பெற்று கௌரவர்கள் ஆளட்டும். அதுவே நெறி. நெறி ஒன்றே பாதுகாப்பு. தலைமுறைகளை காப்பதும் அதுவே என்றாள். அசலை, வீண் பேச்சு வேண்டியதில்லை. பேரரசி, அஸ்தினபுரியின் அரசர் பாண்டவர்கள் ஒப்புக்கொள்ளும் குறைந்த ஒத்து தீர்ப்புக்கு முன் வர வேண்டும். அதை பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அவருக்கு சொல்ல வேண்டும். அவர் சொன்னால் கூட இன்று அவன் கேட்க மாட்டான் என்றாள் காந்தாரி. நான் பலமுறை அவனிடம் சொல்ல முயன்றேன். என் சொற்கள் எழவே அவன் ஒப்புவதில்லை. அசலை பேசுவதற்குள் தாரே, பேரரசி, இதெல்லாம் நாம் எவரை ஏமாற்ற சொல்லிக் கொள்வது? பிதாமகர் பீஷ்மரே இன்றும் குருகுலத்தின் மூத்தவர். விழிந்தால் இந்த நாட்டின் மணிமுடியை கொள்ளவும் உரிமை கொண்டவர். 4 வகை படைகளும் அவர் ஆணைப்படியே என்பது எவருக்கு தெரியாது? அவர் படைகளுக்கு ஆணையிடாமல் அஸ்தினபுரி போருக்கு எழ முடியுமா என்ன? அவர் போருக்கு மறுக்கட்டும். படைகளை தன் ஆணையில் எடுத்துக்கொண்டு அஸ்தினபுரியின் அரசருக்கு ஆணையிடட்டும். அசலை அவளையே நோக்கி கொண்டிருந்தாள். மாநிறமான சிறிய வட்ட முகம், நீண்ட கண்கள், சிறிய உதடுகள். குழந்தை போலவே அவள் முக பாவனைகள் இருந்தன. குரலும் மழலையுடன் இருந்தது. ஆனால் சொற்கள் பலமுறை எண்ணி கூர்கொண்டவை போலிருந்தன. சத்யசேனே, நாம் அவரை வழி நடத்துவதா? பேசுவதற்கும் ஒரு முறை வேண்டும். யாரிடம் கேட்டு இதையெல்லாம் இங்கே சொல்கிறாய் என்று கூவ காந்தாரி கையமர்த்தி அவளை அமையச் செய்துவிட்டு, அவள் சொல்வதும் சரிதான். பிதாமகருக்கு இன்று அவனை நிறுத்தும் உரிமை உண்டு. அவர் அதை செய்யட்டும் என்றாள். நாம் அதை அவரிடம் சொல்ல முடியுமா அக்கையே என்றாள் சத்யசேனை. இப்படி எண்ணித்தான் இதுவரை அகத்தளத்திலேயே இருந்துவிட்டோமா என எண்ணுகிறேன். நான் என்னை அனைத்திலும் இருந்தும் விலக்கி கொண்டது போலவும் அனைத்தும் நன்மைக்கே முடியும் என்றும் கற்பனை செய்து கொண்டேன். அது என் துணிவின்மையை மறைத்து கொள்வதற்காகவே. பேரன்னையாக நான் இன்று எழுந்து என் மக்களை காக்காவிடில் பேரழிவே எஞ்சும். நான் சென்ற பீஷ்மரை பார்க்கிறேன். அவரிடம் சொல்கிறேன், இப்போர் நிகழலாகாது என்று. நிகழ்ந்தால் அவரே அதற்கு முழு பொறுப்பு என்று. அத்துடன் நீங்கள் உங்கள் இளையவருக்கும் ஆணையிட வேண்டும் பேரரசி என்றாள். இவ்வழிவின் ஊற்றுமுகம் அவர் என்பதை மறக்க வேண்டாம். அவள் சொல்லி முடிப்பதற்குள், தாரே, அவரல்ல, பேரரசியேதான். பேரிழப்பு அணுகுவது அவருக்கே. எனவே அவன் கருத்துளியும் அவரிலிருந்தே எழுந்திருக்கும். சத்யசேனை பாய்ந்து தாரையை ஓங்கி அறைந்தாள். அந்த ஓசை கூடமெங்கும் ஒலித்தது. கன்னத்தை பற்றியபடி தாரை உடல் வளைத்து தலை குனிந்தாள். கொன்று விடுவேன் கேள் மகளே, உன் குலத்துக்குரிய கீழ்மையை காட்டிவிட்டாய். காந்தாரி, என்ன செய்தாய் அறிவிலி? கை நீட்டினாயா? விலகு, போ உள்ளே. சத்யசேனை, அக்கையே, போடி உள்ளே என்று காந்தாரி கூவினாள். சத்யசேனை சினத்துடன் உள்ளே சென்றாள். காந்தாரி, அருகே வா மகளே என்றாள். தாரை ஒரு கையால் கன்னத்தை பொத்தியபடி அருகணைந்தாள். காந்தாரியின் பெரிய கை நீண்டு அவளை தேடியது. அசலை அதை பற்றி தாரையின் மேல் வைத்தாள். அவள் தோளை தொட்டு தன் அருகே இழுத்தாள். தாரை அருகே நிலத்தில் அமர்ந்தாள். அவள் தலையை வருடியபடி, நீ சொன்னது உண்மை மகளே, உண்மைதான் அவர்களை கொந்தளிக்க செய்கிறது என்றாள் காந்தாரி. நெடுநாட்களுக்கு முன்பு நான் என் இளையோனுடன் காந்தார பாலையில் புறவியில் பாய்ந்தோடி விளையாடினேன். ஒரு மலை மேல் ஏறி நின்று தொலை நிலத்தை நோக்கினேன். கிழக்கே பசுமை நிறைந்த பெருநிலங்கள் பரவி கிடப்பதாக அன்று நூல்களில் கற்று அறிந்திருந்தேன். முகில்கள் இடைவிடாது மழை பொழியும் வானம், வானவிற்கள் சூடிய திசைகள், பொன் விளையும் வயல்கள். நான் அந்நிலத்தை வெல்ல விரும்பினேன். காந்தாரி பெருமூச்சு விட்டாள். அந்நாளை நன்றாகவே நினைவு கூர்கிறேன். செம்மண் புழுதி தரைமுகில்கள் போல சுழன்று பரவிய பாலை நிலம், அந்தியின் செந்நிற ஒளி. அன்று நான் சொன்ன சொற்களை இன்று என நினைவு கூர்கிறேன். பிரிதொரு காலத்திற்கு சென்று நிற்பவள் போல அவள் சொன்னாள். இந்த மண் மீது குதிரையில் விரைகையில்
இதை தழுவிக்கொள்வதாகவே உணர்கிறேன். மைந்தனை தழுவி தழுவி நிறைவு கொள்ளாத அன்னை போலத்தான் நானும். தன்னுள் ஆழ்ந்து அமைந்திருந்து விட்டு அவள் தொடர்ந்தாள். அன்று அச்சொற்களை என் நாவில் வந்தமைத்த தெய்வம் எது என எண்ணி வியந்து கொள்கிறேன். என்னை சூழ்ந்து மைந்தர்களை நிரப்பியது அது. அவர்களை பெருக்கி ஒரு குலம் என்றாக்கியது. எண்ணி எண்ணி நினைவில் கொள்ள முடியாதபடி மைந்தர், தழுவு தழுவு தீராத தோள்கள். இன்று கேட்கிறது அக்கொடுந் தெய்வம், இப்போது சொல், இத்தனை மைந்தரையும் அளித்தால் நீ விழையும் நிலத்தை தருகிறேன் என்று. தெய்வங்களுக்கு மானுடர் மேல் உள்ள வஞ்சத்துக்கு அளவே இல்லை. ஆணவத்தையும் பெருவிழைவையும் கருக்களாக கொண்டு அவை ஆடும் ஆடலுக்கு முடிவும் இல்லை. அன்று அவன் சொன்னான், நான் அடைய வேண்டியவை எல்லாம் அங்கே இருக்கின்றன. என் நிலம் தென்குமரி முனைவரை செல்லும் பாரத வருஷம் என. அன்று அவன் விழிகள் மின்னியதை நான் அருகிருந்து கண்டேன். என் கண்ணில் உடன் பிறந்தான் என எஞ்சி இருப்பது அந்த முகம்தான். பொருள் வல்லமையே படை வல்லமையாகவும் குலப்பெருமையாகவும் மாறும் யுகம் பிறந்து கொண்டிருக்கிறது என்று அன்று அவன் சொன்னான். அவன் நாடுவது எது என இன்றும் எனக்கு புரியவில்லை. ஒன்று தெரிகிறது, முதிரா இளமையில் உள்ளத்தை அள்ளி கொண்டு விடும் பெருங்கனவுகள் கொடியவை. அவை நச்சு நோய் என உடலில் ஊறி நிறைகின்றன. இன்றைய வாழ்க்கையை முழுக்க உண்டு திகழ்கின்றன, அழித்துவிட்டே செல்கின்றன என்றாள் காந்தாரி. அவை கூடத்தில் இருந்த பெண்கள் விழிகளில் நீர்மை மின்ன அசைவிலாது அமர்ந்திருந்தனர். தாரை அண்ணாந்து காந்தாரியின் முகத்தை நோக்கி கொண்டிருந்தாள். ஆம் குழந்தை, நீ சொல்வது மெய். நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்றாள் காந்தாரி. என் பெருந்துயர் என்னிலிருந்து எழுந்தது. நான் அதை என்னால் முடிந்தவரை சிறை கட்ட முயல்கிறேன். அது என்னை கொன்று கடந்து செல்லும் என்றால் அவ்வாறே ஆகுக. அசலை, நீங்கள் சொல்வதை பேரரசர் தட்டமாட்டார் என்றாள். காந்தாரி மெல்ல உதடு கோணலாக நகைத்து, மத யானைக்கு காது மடல், ஒட்டகத்திற்கு மூக்கு சவ்வு, ஆற்றல் மிக்க எவருக்கும் மிக மெல்லிய இடம் ஒன்று உண்டு. அணையின் ஆற்றலை அதன் மிக நொய்ந்த பகுதியை கொண்டே கணிக்க வேண்டும். அசலை அவள் முகத்தை நோக்கி கொண்டிருந்தாள். விழியற்றிருந்தமையாலேயே அனைத்தையும் நோக்குபவள் என்று அப்போது காந்தாரி தோற்றமளித்தாள். அவை கூடத்தில் மீண்டும் அமைதி நிலவியது. காந்தாரி, நான் பசு நிலப்பெருக்கை விழைந்த போது என் பின்னால் நின்று இளங்காற்றாக நகைத்தது என் ஊழின் தெய்வம். இளையோரே, நான் பசுமையை கண்டதே இல்லை. என் விழிகளில் எஞ்சி இருப்பது நான் பிறந்து வளர்ந்த காந்தாரத்து செம்புலம்தான் என்றாள். அவள் முகம் மெல்ல மலர்ந்தது. ஆனால் இன்று அது பேரழகு மிக்கதாக தோன்றுகிறது. இத்தனை ஆண்டுகளில் அது என் கனவுக்குள் வளர்ந்து விட்டது. ஒவ்வொரு கணமும் அழகு கொண்டபடியே செல்கிறது. என் மைந்தர் மைந்தர் மைந்தர், அவர் மகளிர் அனைவருமே அந்த செம்புலத்து புழுதி பரப்பில் தான் வாழ்கிறார்கள் என்று அவள் தன் சிறிய பற்கள் தெரிய சிரித்தாள். அவள் பற்கள் சிறு குழந்தைகளின் பற்கள் போல உப்பு பரலென மின்னின. நான் இருக்கையில் என்னை நீங்கள் இங்கே பச்சை பொலியும் பெருங்காட்டில் எரித்தாலும் நான் எரிவது செம்புழுதி மேட்டில்தான். எனக்கு நீங்கள் இங்குள்ள எதையும் சொல்லி புரிய வைக்கவே இயலாது. அவள் முகம் விரிந்து கொண்டே சென்றது. என்ன ஒரு நல்லுள்! இதை நான் தெய்வங்களிடம் கோரவில்லை, அவை எனக்கு கனிந்து அளித்தன. 1000 பெயர் மைந்தருக்கு அன்னையான பின்னரும் பிறந்த நிலத்திலேயே வாழ்வது போல் பேறு வேறுண்டா என்ன? மீண்டும் அவள் முகம் எண்ணத்தால் முழுத்தது. என் திருமண நிகழ்வுக்கு தாலிப்பனையின் பூ வேண்டுமென்றனர் பூசகர். எங்கள் தொல்குடி பெண்டிர் பாலை எங்கும் அலைந்தனர். இறுதியில் ஒருத்தி தனித்து நின்ற தாலிப்பனையை கண்டுபிடித்தாள். தாலிப்பனை எப்போதும் பாலை நிலத்தின் சரிவில் தனித்தே நிற்கும். அது நின்றிருக்கும் இடத்தின் அடியில் மந்தன ஊற்றொன்று இருக்கும். அது மலர் விட்டிருந்தது. மலர் என்றால் பெரிய சாமர குடை போல ஒன்று. அதை கொண்டு வந்து என் மன நிகழ்வை நடத்தினர். அதன் சிறப்பு என்னவென்றால், ஒரு மலரிலிருந்து ஒரு பாலையையே நிறைக்கும் மகரந்த பொடி கிளம்பும் என்பதுதான். காற்றில் பறந்து பல நாழிகை தொலைவு செல்லும். தன் இணையை கண்டு கொண்டு கருவுறும். பாலையில் கோடியில் ஒன்று கருவுற்றால் நன்று. மாறுதர்கள் அருள வேண்டும் என்றாள் காந்தாரி.
தாலிப்பனை கங்கை சதுப்புக்கு வந்ததென்றால் அதற்கு இந்நிலம் போதுமா என்ன? அவள் சொல்ல ஓய்ந்து அமர்ந்திருந்தாள். நெடுநேரம் அங்கே ஒலியே எழவில்லை. இளையவளே, சத்தியவரதை அக்கையே. காந்தாரி கை நீட்ட அவள் பற்றி தூக்கினாள். எழுந்து நின்று, நான் பீஷ்ம பிதாமகரையும் துரோணரையும் இளையோனையும் சந்திக்கிறேன் அசலை. பேரரசி என்றாள் அசலை. நீயும் உடனிரு என்றாள் காந்தாரி. நன்று நிகழுமென எண்ணுகிறேன் என்ற பின், தாரை பேரரசி என்றாள் அவள். அவள் தலையை தொட்டு, எண்ணுவதில் உறுதி கொள் மகளே, நீ அக நிறைவு கொள்வாய் என்ற பின், செல்வோம் என்று சத்தியவிரதையிடம் சொன்னாள். தங்கை தோள் பற்றி அவள் மெல்ல நடந்து உள்ளே செல்ல அனைவரும் நோக்கி அமர்ந்திருந்தனர். எவரோ பெருமூச்சு விட்ட ஒலியில் கலைந்து ஆடையோசையும் அணியோசையுமாக கூடம் உயிர் கொண்டது. குருதி சாரல் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.